ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸோடையோ ஆடியோ நம்ம இந்த மைக்கில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாலிலேண்ட் லார்க் A1 இந்த மைக்கில் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது போக இது வாங்கி 1 மந்த் ஆகுது. 1 மந்த்தாக இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் அண்ட் அது போக அன்பாக்ஸிங்கும் இந்த வீடியோலேயே நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஹலோ ஃபோக்ஸ், இது டெக்எம்ஆர் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாலிலேண்ட் லார்க் A1 அண்ட் இது சைடில் பார்க்கும்போது நமக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கேரி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக பேம்ப்ளெட்ஸ் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் நமக்கு இதில் ஒரு விண்ட்ஷீல்ட் மஃப் கொடுத்துருக்காங்க. அண்டு சார்ஜு, டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தோம்னா சார்ஜிங் கேஸோடு வருது, டாக்கிங் சார்ஜிங் கேஸோட. அண்ட் இதில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஷர்ட்டில் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதா மைக்கான ஹோல்ஸ். அண்ட் இந்த பட்டன் இப்போ ஆன் பண்ணால் இது ஆன் ஆகலை, சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கணும். அண்ட் இது வந்து ரிசீவர், டைப் சி ரிசீவர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலிலேண்ட் லார்க் A1 வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போயா ஒயர்ட் டியூவல் மைக் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதோட ஆடியோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. அண்ட் இதில் இப்போ நீங்கள் கேட்க போகிறது ஹாலிலேண்ட் லார்க் A1 ஆடியோ. இதோடைய ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இதில் ஒன்று திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. அதனால இதோட வாய்ஸ் இன்னுமே கூட உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி இதோடைய ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சரௌண்டிங் நாய்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதில் உங்களுக்கு ஆடியோ எதுவும் இன்ட்ரப்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் இப்போ நான் அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக இதோடைய நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆனவுடனே உங்களுடைய அந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் போயா ஒயர்ட் மைக்குக்கும் லார்க் A1, ஹாலிலேண்ட் லார்க் A1 மைக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே போல் இந்த ஹாலிலேண்ட் மைக்குக்கு இவங்க டெடிக்கேட்டடாக ஒரு ஆப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இது டெடிக்கேட்டடாக ஒரு ஆப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய நாய்ஸ் கேன்சலேஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா இதோட அதிகமாகவே இருக்கும். ஆக்சுவலாக இதில் 1 ஸ்டெப் தான் நம்ம பண்ண முடியும். ஆப்போடு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்புக்கான நாய்ஸ் ரிடக்ஷனும் நாய்ஸ் கேன்சலேஷனும் நம்மளால் அதில் பண்ண முடியும். இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய கான்ஸை பார்த்துடலாம். இதில் கானாக நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது, இதில் இருக்கக்கூடிய ரிசீவரில் இருக்கக்கூடிய டைப் சி போர்ட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அதனால நம்ம இது மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேமராவில் நமக்கு டைப் சி போர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆடியோ இன்புட் இருக்காது. அதனால நம்ம இதை ஃபோனை தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இது ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் கனெக்ஷன் தான். இதில் 2 சைடுமே மேக்னெட்டிக் இருக்காங்க. இது எதில் வேணாலும் எந்த அயனில் வேணாலும் ஈஸியாக ஸ்டிக் ஆயிடுது. 2 சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மேக்னெட் இருக்குது, இதுலேயும் மேக்னெட் இருக்குது. இப்படி இருக்கும்போது இது ஒரு கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே விழும்போது நம்மளுடைய டேபிளும் இரும்பில் இருக்கும்போது இது அதில் போய் ஸ்டிக் ஆகிக்குது. நம்ம தேடும் போது கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்தாப்புல. அதனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அது போக இதில் இருக்கக்கூடிய நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போது அந்தளவுக்கா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது நம்ம வந்து ஒரு அதோடைய டெடிக்கேட்டடான ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம அதை நாய்ஸ் ரிடக்ஷனை ஒரு 3 to 4 பாயிண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த ஆப் யூஸ் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் ரிவ்யூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஆப் மோஸ்ட்லி அப்டேட் கேட்கும்போது அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் இந்த மைக்கை கனெக்ட் பண்ண முடியலங்கிற மாதிரியான இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த விபரீத முடிவு எடுக்கிறதுக்கு விரும்பலை. இதோடைய ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது இதோடைய ஆடியோ குவாலிட்டி, இது ஆடியோ குவாலிட்டின்னு பொதுவாக சொல்லிட முடியாது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதோட ஆடியோ குவாலிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ரைஸில் நம்ம மற்ற பிராண்டோட மைக்குன்னு பார்க்கும்போது அதில் இந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. அதே போல் நாய்ஸ் கேன்சலேஷனும் நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவும் முடியாது. அதனாலவே இதோட ஆடியோ குவாலிட்டியே வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் இதோடைய பேட்ரி லைஃப்னு பார்க்கும்போது இதை நம்ம சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜில் இதோட 3 வீடியோ கூட நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வாங்கியிருக்கிறது இந்த டாக்கிங் சிஸ்டமோட இருக்கக்கூடிய மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதுலேயே வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுற மாதிரியான சார்ஜிங் கேஸோடைய கூட ப்ரொவைட் பண்ணுறது இருக்குது. அது நம்ம வாங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா டைம் இன் த சென்ஸ்
நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி வைக்கும் போதே அது சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். அதுக்கு இது இருக்கக்கூடிய வித்தியாசமே வந்து ஒரு 1000 rupees தான். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக இதோட கன்க்ளூஷன் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் என்ட்ரி லெவலில் ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்க, உங்களுடைய மொபைலில் தான் நீங்கள் அதிகமாக ஷூட் பண்ணுவீங்கிற பட்சத்தில் இந்த ஒரு மைக் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் கிரேடில் ஒரு ஆடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி இதுலேயே இந்த ஹாலிலேண்ட் பிராண்ட்லேயே ஹாலிலேண்ட் லார்க் M2ன்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்குது. அந்த மைக் இதோடவே இன்னும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆடியோ குவாலிட்டியும் சரி, அண்ட் அதே போக கனெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரிசீவர் கொடுக்குறாங்க, அண்ட் டைப் சி ரிசீவரும் கொடுக்குறாங்க. அண்ட் அது போக நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான போர்ட்டும் 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய போர்ட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரொஃபஷனல் கிரேட் ஆடியோ எதிர்பார்க்கும் போது ஹாலிலேண்ட் லார்க் M2வே வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹாலிலேண்ட் லார்க் M2 வாங்கி ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுவுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோ போடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.